டிமாண்டி காலனுடைய முதல் பக்கம் ரிலீஸ் ஆகி பெரிய ரெஸ்பான்ஸ். அதனுடைய ரெண்டாவது பக்கத்துடைய ட்ரைலர் ரீசெண்டாக ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த 2 ட்ரைலரை வச்சு தான் இந்த மூவி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோமே. வர ஆகஸ்ட் 15 இந்த டிமாண்டி காலனுடைய ரெண்டாவது பக்கம் தேட்டருக்கு வரப்போகுது. இப்போதைக்கு நமக்கு 2 ட்ரைலர் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த 2 ட்ரைலரை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. முதல் பக்கத்தில் இருக்க அருள்நிதி ஒருத்தர், ரெண்டாவது பக்கத்துலேயும் ஒரு அருள்நிதின்னு 2 கேரக்டரில் அருள்நிதியை வடிவமைச்சிருக்காங்க. அருண் பாண்டியன், பிரியா பவானி சங்கர்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர் இந்த மூவியில் இன்புட் ஆகியிருக்காங்களே. இப்போ இந்த மூவியோடைய ட்ரெய்லரை வச்சு இந்த மூவி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். டிமாண்டி வீட்டுக்குள்ளே இருக்க அந்த சைனை தொட்ட யாருமே உயிரோடு இல்லை அப்படின்றது தான் கதை. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த மாதிரி இறந்துருக்காங்கன்றத இந்த மூவியில் காமிச்சிருக்காங்களே. அதுவும் அவங்க எல்லாருமே தூக்கு போட்டு இறக்குறாங்க அப்படின்ற போல மீன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அருள்நிதி அவர்கள் இறக்கலை. அருள்நிதி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. இப்போ அவரை காப்பாற்றுறதுக்காக பிரியா பவானி சங்கரும் அருண் பாண்டியனும் இறங்குறாங்களே. பிரியா பவானி சங்கர் கிட்ட அருள்நிதி அவர்கள் நிறையா டைம் ட்ரை பண்ணுறாரு. அருள்நிதிக்கு உதவி வேணுன்றத பிரியா பவானி சங்கர் உணர்ந்தவங்க ஒரு சைனீஸ் மாந்திரிகர்கிட்ட போகிறாங்க. சைனீஸ் மாந்திரிகர்கிட்ட போனதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த மூவி. நிறைய அமானுஷ்யமான விஷயங்களோட கலந்து நிறைய சஸ்பென்ஸும் த்ரில்லரும் இந்த மூவிக்குள்ளே இருக்கு. இப்போ அந்த சைனீஸ் மாந்திரிகர் அருள்நிதியோடைய உடம்பு வந்தால் தான் அவரை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாரு. அதை வச்சு இப்போ ரெண்டாவது பக்கத்தில் வர இந்த அருள்நிதி, அருண் பாண்டியன், பிரியா பவானி சங்கர், இந்த சைனீஸ் மாந்திரிகர்கள் எல்லாமே டிமாண்டி வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பிரியா பவானி சங்கர் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்களே. இந்த வீடு எந்த மாதிரி, அந்த சைன் எந்த மாதிரி, இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இதை தொட்டு இறந்துருக்காங்கன்ற ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை புரட்டி படித்ததுக்கப்புறம் தான் இவங்க இந்த வீட்டுக்கிட்ட வராங்க. எதையுமே கேட்காம நியூவாக இருக்க அருள்நிதி அவர்கள் உள்ளே போய் மாட்டிக்கிறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இதுக்குள்ளே நிஜமாகவே ஒரு பேய் இருக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியன், இந்த சைனீஸ் மாந்திரிகர் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி பழைய அருள்நிதியோடைய உடம்பை தேட ஆரம்பிக்கிறாங்களே. ஃபைனலாக பழைய அருள்நிதியோடைய உடம்பு கிடைச்சதுக்கப்புறம் அவருடைய ஆத்மாவை தேடி கண்டுபிடிக்கிறது தான் இந்த மூவியோடைய ஃபைனல் எண்டாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு. இந்த மூவியோடைய ஃபைனல் எண்ட் ஏற்கனவே நம்ம ஒரு மூவியில் பார்த்துருக்கலாம். தில்லுக்கு துட்டுடைய முதல் பாகம். ஃபைனலாக ஹீரோயினுடைய ஆத்மா ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டு மாட்டிக்கும். அந்த ஆத்மாவை சந்தனம் அவர்களுடைய ஆத்மா போயிட்டு காப்பாற்றி கூட்டுட்டு வர மாதிரியே ஒரு கண்டென்ட்டை அமைச்சிருப்பாங்களே. அது சந்தனமுடைய தில்லுக்கு துட்டில் வந்தது கிடையாது. அதுவே ஒரு ஹாலிவுட் மூவிலேருந்து எடுத்தது தான். அதே போலவே இந்த டிமாண்டி காலனுடைய ரெண்டாவது பக்கத்துலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இறந்து போய் அவருடைய ஆத்மா ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே மாட்டிக்கும். அந்த ஜோனில் இருந்து காப்பாற்றி கூட்டுட்டு வர்றதுக்காக பிரியா பவானி சங்கர் அவங்க இறங்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது பக்கத்தில் வர அருள்நிதி அவர்கள் மேலே இந்த மூவியில் வில்லன் கேரக்டரில் வர இந்த வெள்ளைக்கார ஆவி தான் இப்போ நியூவாக இருக்க அருள்நிதியோடைய உடம்புல பூந்துக்குன்னு நினைக்கிறேனே. பழைய அருள்நிதியோடைய ஆத்மாவை காப்பாற்றி கூட்டுட்டு வர்றதுக்கு இப்போ நியூவாக இருக்க இந்த அருள்நிதி அவர்கள் தான் டேஞ்சராக வருவாருன்னு நினைக்கிறான். இதை தாண்டி இந்த சைன் யார் யாரோடைய கையெல்லாம் போச்சோ அவங்க எல்லாரையுமே இப்போ நியூவாக இருக்க இந்த அருள்நிதி போயிட்டு கொல்லுவார் போல். இந்த சைனை தொடர எல்லாருமே தூக்கு மாட்டி இறக்குறது தான் கண்டென்ட்டாக இருக்கும். இதை தாண்டி முதல் பாகத்தில் நம்ம ஒரு சாமியாரை பார்த்துருப்போம். அந்த சாமியாருடைய ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் இல்லாமல் அவர் ஏன் இறந்தார் அப்படின்ற முதலையான இந்த ரெண்டாவது பாகத்தில் காமிச்சிருக்காங்க. அதை நீங்கள் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தா ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியும். சஸ்பென்ஸு, த்ரில்லர் மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் அதுக்கு ஏற்ற மாதிரி அனிமேஷன், விஎஃப்எக்ஸ் மட்டும் இல்லாமல் சாம் சியர்ஸோடைய மியூசிக்கும் செம பாசிட்டிவாக இந்த மூவிக்கு அமையும்னு நினைக்கிறேன். பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோயின் கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஹீரோ கேரக்டருக்கும் டஃப் கொடுக்குற அளவுக்கு வருவாங்க போல். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்தால் ஃபஸ்ட்டு ட்ரெய்லராக இருக்கட்டும், இப்போ ரிலீஸ் ஆகியிருந்த அந்த செகண்ட் ட்ரெய்லராக இருக்கட்டும், 2 ட்ரெய்லர்லையுமே பிரியா பவானி சங்கருக்கு தான் அதிகப்படியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல் பக்கத்தில் இறந்து போனால் 3 பேருடைய ஸ்டோரி மாதிரியே என்னுடைய ரெண்டாவது பக்கத்துலேயும் பிரியா பவானி சங்கர் அவங்க ஒரு ஸ்டோரியாக படிக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு 4 பொண்ணுங்க மாட்டிக்கிற மாதிரியே அவங்களுக்கு டீட்டெயில் ஆகுது. இதை தாண்டி அஜய் ஞானமுத்து அவர்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த உள்ளே வச்சுருக்காரான்னு தெரியல. ஓல்டு மூவி போலவே இந்த த்ரில்லர், ஹாரர் சீன்ஸ் எல்லாமே காமிச்சா அந்தளவுக்கு பிக்கப் ஆகுமா தெரியல. முதல் பாகத்தில் எல்லாமே ஒரு சீன் தான் வந்திருக்கும். ஒரே ஒரு ஃபைட் இருக்கும், ஒரே ஒரு காமெடி இருக்கும், ஒரே ஒரு த்ரில்லர் சீன்ஸ் மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரொம்ப பெருசாக பிக்கப் ஆகி இருந்தது அந்த மூவிக்கு. ரெண்டாவது பாகத்துலேயும் ஒரு சீன்ஸ் இருந்தாலும் ரொம்ப பெருசாக பிக்கப் ஆகிற அளவுக்கு நியூவாக ஏதாவது காமிச்சிருந்தால் தான் இந்த ரெண்டாவது பாகமாக பிக்கப் ஆகும். அப்படிலாம் நார்மலான ஒரு ஹாரர் மூவி போல கூட இந்த டிமாண்டி காலனுடைய ரெண்டாவது பாகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகியிருந்தால் இந்த 2 ட்ரெய்லருமே பார்க்கும்போது இது ஒரு நார்மல் மூவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மூவியை பொறுத்தளவுக்கு நம்மளால் சொல்லவே முடியாது. நியூவான விஷயங்கள் எல்லாத்தையுமே மூவிக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. முதல் பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ தான். இந்த ரெண்டாவது பக்கத்தில் அப்படி என்ன நியூவாக வச்சுருக்காங்கன்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும்.
இதை தாண்டி இந்த மூவியோடைய வில்லன் கேரக்டருக்கு நியூவான இன்னொரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டோரியை எப்படி கொண்டு வந்து இந்த மூவியில் அவரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல. இருந்தாலும் வர ஆகஸ்ட் 15 டிமாண்டி காலனியுடைய 2வது பக்கம் தேட்டருக்கு வரப்போகுது. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. செகண்டாக இப்போ ரிலீஸ் ஆகியிருந்தால் இந்த ட்ரைலருடைய எண்டில் ஒரு சீன் காமிச்சிருந்தாங்க. ஹைட்டான ஒரு பில்டிங்கில் இருந்து அருள்நிதி அவர்கள் கீழே தவறி விழுற மாதிரி. அதுக்கு ஒரு சூப்பரான அனிமேஷன்ஸை ஹாரர் மோஷனில் பண்ணியிருக்காங்க. அந்த சீன் பார்க்குறதுக்கே த்ரில்லராக இருக்கு. வர ஆகஸ்ட் 15 பிரியா பவானி சங்கர் அருள்நிதியோடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற இதனுடைய 2வது பக்கம் எந்த மாதிரி இருக்க போது, அஜய் ஞானமுத்து என்ன நியூவான விஷயத்தை காமிச்சிருக்காருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே.